ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல்லைன்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வாய் பேச முடியாத பசுவுக்காக நம்ம தண்ணீர் கேட்டு பிச்சை எடுக்கிறதும் கூட ஒரு கேவலமான விஷயம்னு இந்த திருக்குறள்ல இவரு சொல்லியிருக்காரு. அப்போ பிச்சை எடுக்கிறது இவ்ளோ கேவலமான ஒரு விஷயமா கருதப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, எப்படி இது தமிழகத்துக்குள்ள வந்துச்சு? இந்த பிச்சை எடுக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த யாரு தமிழகத்துக்குள்ள கொண்டு வந்தாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா நீங்க தம்ப்நெயில்லயே பார்த்திருப்பீங்க. நம்ம எந்த புத்தகத்த பத்தி இன்னைக்கு பேசப் போறோம் அப்படிங்கிறது, பரமசிவன் ஐயா அவர்களுடைய "அறியப்படாத தமிழகம்" அப்படிங்கிற இந்த புத்தகத்த பத்தி தான் நெறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த காணொளி வாயிலா நம்ம பேசப் போறோம். பட் அதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க. உங்களுக்கு புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம இப்பவே இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நெறைய புத்தகங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்க சாரா. இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நம்ம பின்பற்றிட்டு இருக்கிற பல நடைமுறைகள் ஆதி காலத்துல இருந்து நம்ம பின்பற்றிய நடைமுறைகளாவும் இருக்கு. சில நடைமுறைகள் நம்ம தமிழகத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பாதியில வந்த முறைகளாவும் இருக்கு. இது எல்லாத்த பத்தியுமே அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல பரமசிவன் ஐயா அவர்கள் நிறைய கட்டுரைகளா தொகுத்து வழங்கியிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னா, இந்த பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிச்சை எடுக்கிற விஷயத்த இவ்ளோ கேவலமா கருதிட்டு இருந்த நம்ம தமிழகத்துல பிச்சைங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்துச்சு முதல் முறையா அப்படின்னா, சமணர்கள் வழியா தான் இந்த பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே தமிழகத்துக்குள்ள வந்திருக்கு. அந்த காலத்துல தமிழகத்துல சமணர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லியும் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய நடைமுறையில இல்ல அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிச்சை எடுக்கிறதுங்கிற ஒரு விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பொதுவா இந்த உடையெல்லாம் உடுத்தாம, துறவி அப்படிங்கிற ஒரு துறவறத்த தான் எப்பயுமே மேற்கொள்ளுவாங்க. ஸோ அவங்க உடை உடுத்த மாட்டாங்க. அதே மாதிரி சாப்பிடுறதுக்காக ஒரு சின்ன கிண்ணமோ, தட்டோ ஏதாவது வச்சிருப்பாங்கல்ல, அது கூட அவங்க கிட்ட இருக்காதாம். ஸோ அவங்க எப்ப பசிக்குதோ, அப்ப அவங்க தங்கியிருக்கிற அந்த இடத்துலருந்து, அந்த குகையிலருந்து வெளிய வந்து மக்கள் கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. இப்ப தந்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவாங்க, தரலன்னா அடுத்து மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. அது தனக்குன்னு ஒரு பிச்சை எடுத்து சாப்பாட சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கமோ, இல்ல தனக்காக ஒரு தட்டோ, இல்ல குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரமோ, எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு துறவற வாழ்க்கையில பிச்சைங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மதத்துல. ஸோ அப்படிதான் நம்ம தமிழகத்துக்குள்ள இந்த பிச்சைங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு அப்படின்னு ஐயா வந்து கட்டுரையில சொல்லியிருக்காரு. இத படிக்கும்போது, ஸோ இவ்ளோ விஷயங்கள் நம்ம தமிழகத்துக்குள்ள புதுசா வந்திருக்கா? இல்ல இடைக்காலத்துல வந்திருக்கா? நம்ம ஃபாலோ பண்ணாத விஷயங்களா இது? அப்படிங்கிற ஒரு கேள்விய ஏற்படுத்துது. அதே மாதிரி நம்ம நெறைய சாதிகள பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அந்த சாதி, நான் இந்த சாதி அப்படின்னு நெறைய சாதிகள சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஜாதிகள் எப்படி வந்துச்சு? இந்த ஜாதிகள எதன் அடிப்படையில பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யற தொழில்கள் மூலமா. இப்போ இவங்க வந்து ஒரு எண்ணெய் செக்கு எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த குறிப்பிட்ட சமூகத்த சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இவங்க நெசவு தொழில் செய்றாங்களா? அப்போ இந்த நெசவு தொழில் செய்றவங்கள இந்த ஜாதிக்குள்ள வகைப்படுத்தலாம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாதிகள தொழில் ரீதியாவும் வகுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம சம்பளம்னு ஒரு விஷயம் வாங்குறோம் இல்லையா? மாசம் முதல்ல வந்தாலே சம்பளம் எப்ப வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருப்போம். ஸோ அந்த சம்பளங்கிற விஷயமே, இல்ல இந்த பெயரே எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம செஞ்ச வேலைகளுக்கு மாறா நெல்லையும், உப்பையும் குடுத்துருக்காங்க. நெல்ல வந்து சம்பான்னு சொல்லுவாங்க. உப்பு வந்து அலத்துல விளையுறது அப்படிங்கிறதால பலம் அப்படின்னு மாதிரி, சம்பளம் அப்படிங்கிற விஷயம், சேலரிங்கிற விஷயத்தையே அப்படிதான் அந்த பெயர் கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னைக்கு நடைமுறையில அது பணமா மாறிடுச்சு. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள நம்ம தமிழகத்துல இதுக்கு பின்னாடி இந்த காரணங்கள்லாம் இருக்கா? நம்ம சாதாரணமா நெனச்சிட்டு இருக்கிற விஷயங்கள், இல்ல சாதாரணமா நம்ம பழக்கத்துல இருக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய வரலாறு இருக்காங்கிற ஒரு அணுகுமுறையோட தான் ஒவ்வொரு பக்கங்களையும் நான் கடந்து வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த உப்ப பத்தி பேசும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த நான் படிச்சது எனக்கு ஞாபகம் வருது. அதாவது இந்த உப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம சாப்பாடு கொதிக்க வைக்கும்போதே உப்பு போடுவோம். ஆனா அந்த ஒரு பழக்கம் அன்றைய காலகட்டத்துல யாருடைய நடைமுறையில இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கீழ் ஜாதியா கருதப்படுறவங்களுடைய வாழ்க்கையில, அவங்க வந்து உப்ப இப்படிதான் சாப்பிடணுமா, சாப்பாடு உலையில கொதிக்கும்போதே உப்ப போட்டு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்திருக்கு. ஒரு வேள அவங்க சாப்பாடு கொதிக்கும்போதே உப்பு போடாம, அந்த ஒரு வாழை இலையில சாப்பாடு பரிமாறும்போது அந்த உப்ப வச்சு சாப்பிட்டாங்கன்னா, அவங்க மேல் ஜாதியினர் அப்படிங்கிற ஒரு வகைப்படுத்துதல் இந்த உப்ப வச்சு நடந்திருக்கு. அப்படின்னு படிக்கும்போது, உப்ப வச்சு இவ்ளோ ஜாதி பிரிவினைகள் நடந்திருக்கா? அப்படிங்கிற ஒரு
தாக்கத்தையும் எனக்குள்ள அது ஏற்படுத்துச்சு. கீரா ஐயா அவர்களுடைய இந்த இவள் புத்தகத்த நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த கதையில ஒரு சின்ன பகுதியா ஒரு ஒரு வழிப்போக்கன் வந்து ஒரு ஊர்ல ஒரு மடத்துல வந்து தங்கியிருப்பாரு. ஆனா, அவர் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. சாப்பிடவும் மாட்டாரு. சாப்பிடாமலே ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு எந்திச்சு போயிடுவாரு. அவர சாப்பிட வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வந்து ட்ரை பண்ணியும் அந்த ஊர்ல இருந்து யாருமே சாப்பிடவே வைக்க முடியல. அவரு சாப்பிடவும் மாட்டேன்ட்டாரு. அத நெனச்சு அந்த மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பார்ட்ட சொல்லியிருப்பேன் கதையில. ஸோ அத நான் அங்க படிக்கும்போது எனக்குள்ள, "ஓ! இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா?" அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் அங்கேயே எனக்கு ஏற்பட்டுச்சு. அத பத்தியும், நம்ம தமிழகத்துல இந்த இரவு சோறு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் பத்தியும், இல்ல ஒரு ஒரு வழக்கத்த பத்தியும் பரமசிவன் ஐயா அவர்களுடைய கட்டுரையில நான் இங்க படிச்சேன். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊர்ல யாராவது ஒரு வழிப்போக்கன் வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இரவு சோறு அப்படிங்கிற ஒரு சாப்பாடு வந்து குடுப்பாங்களாம். நம்மளோட ஊருக்கு வந்து யாருமே சாப்பிடாம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனசோட, இரவுலயாவது அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாட குடுத்துறணும் அப்படின்னு சொல்லி, மக்கள் அந்த கிராமப்புறங்கள்ல அந்த மடத்துல தங்கியிருக்கிறவங்களுக்கு சாப்பாடு குடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோறும், நீரும் விற்பனைக்கு கிடையாது. அத விக்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம்ங்கிற மாதிரி அந்த காலத்துல கருதியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, நெறைய இடங்கள்ல சாப்பாடும், தண்ணியும் தான் ஒரு விற்பனைக்குரிய பொருளாவே மாறிடுச்சு இல்லையா? இந்த காலகட்டத்திலயும் இந்த பொருட்கள நம்மளால பார்க்க முடியுதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஒரு சில கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் இத உபயோகத்துல வச்சிருக்கிறாங்க. உரல், உலக்க, படி, இல்ல அந்த ஆட்டாங்கல், இந்த மாதிரி நெறைய அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ண விஷயங்கள். இதெல்லாமே இன்னைக்கு அதுக்கு பதிலா நம்ம மிக்ஸி, கிரைண்டர்ன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஆனா அந்த காலத்துல மக்கள் யூஸ் பண்ண கருவிகளுக்கு பின்னாடி இருந்த பல நம்பிக்கைகள பத்தியும் பேசியிருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு முறையா வயசுக்கு வராங்க அப்படின்னா, அந்த வயதுக்கு வர பெண்ண அந்த உலக்கைக்கு பின்னாடி தான் படுக்க வைப்பாங்க. ஒரு பாய விரிச்சு அந்த உலக்கைய வந்து அதுவும் இரும்பு பூட்டின ஒரு உலக்கையா இருக்கணும். அந்த உலக்க எதுக்குன்னா, எந்த ஒரு காத்து கருப்பும், தீய சக்தியும் அந்த குழந்தைய அண்டாம இருக்கிறதுக்காக அப்படின்னு வந்து ஒரு கல்ச்சர ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உப்ப பத்தி பேசணும், சாப்பாட்ட பத்தி பேசணும். இப்ப இந்த விஷயத்த பத்தியும் கண்டிப்பா பேசியே ஆகணும். இந்த காய்கறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காய்கறி வாங்கியாச்சா? காய்கறி சமையல் இன்னைக்கு. இல்ல காய்கறின்னு நம்ம அடிக்கடி பழக்கத்துல யூஸ் பண்றோம். பட் இந்த காய்கறி அப்படின்னா என்ன? அப்படிங்கிறதுக்கான மீனிங்க குயிக்கா நான் ஒரு 1 மினிட் டைம் தரேன். நீங்க இந்த வீடியோ வேணா பாஸ் பண்ணிட்டு, கமெண்ட்ல காய்கறினா என்ன? அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் பிரிச்சு சொல்றீங்களா? அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத? ஓகே. கமெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு வேளை இல்ல காய்கறினா இதுதான் நான் மைண்ட்லயே வச்சுக்கிறேன் அப்படின்னு நெனச்சீங்கனாலும் பரவால்ல. நான் சொல்றேன். தமிழகத்துல இந்த காய்கறி அப்படிங்கிற விஷயம் ஆரம்பத்துல என்ன ஒரு மீனிங்கோட வந்துச்சு அப்படின்னா, காய்னா காய்கறிகள். கறி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நம்ம யூஸ் பண்ற இந்த மீட் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அந்த காலத்துல கறி அப்படின்னா மிளகுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரும் மிளகு. நம்ம இந்த டைம்ல, இந்த பீரியட்ல நம்ம சாப்பாட்ல உப்பு மாதிரியே அதிக அளவுல சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் காரம். காரத்துக்காக மிளகா சேர்த்துக்கிறோம். ஆனா, அந்த மிளகுங்கிற விஷயமே சிலி அப்படிங்கிற நாட்ல இருந்து தான் வந்திருக்கு. அதனால மேபி நம்ம சில்லின்னு யூஸ் பண்றோமான்னு தெரியல. ஸோ சிலிங்கிற ஒரு நாட்ல இருந்து தான் நம்ம நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த மிளகா. அதுவரைக்கும் நம்ப கருப்பு மிளகு அப்படிங்கிற ஒரு மிளகு தான் காரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த காலத்துல இத வந்து கருங்கறின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பீரியட்ல காய்கறினா காய்களும், இந்த மிளகும் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு பின்னாடி காய்களும், கறி அதாவது மீட்டும் தான் இருக்கு. ஸோ நீங்க அத சொன்னாலும் சரிதான், இது சொன்னாலும் சரிதான். ஸோ இப்போ இந்த சாப்பாடு, உப்பு, மிளகு அது மட்டும் இல்லாம அதுக்காக நம்ம யூஸ் பண்ற கருவிகள் இதெல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த பிச்சை எடுக்கிற தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமணர்களால தான் தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. இந்த சமணர்கள பத்தியும், தமிழகத்துல சமணர்களுடைய ஆதிக்கம், இல்ல சமணர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் பேசுவோமா? சமணர்கள் இவங்க வந்து துறவிகளா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியாச்சு. இந்த துறவறம் எப்படி மேற்கொள்ளுவாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கா. நீ இப்படித்தான் துறவறம் மேற்கொள்ளணும். இப்படி இருந்தா தான் நீ ஒரு சமண துறவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பிளேட் இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு எந்த உடைமைகளும் இருக்கக்கூடாது. உடைகள உடுத்தக்கூடாது. தலை சீவக்கூடாது. பிரஷ் பண்ணக்கூடாது. எந்த விதமான அலங்கார பொருட்களையும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பலவிதமான ஒரு ரூல்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு குகையில தான் தங்கியிருக்கணும். அந்த காலத்துல சமணர்களுக்கு சப்போர்ட் பண்ண கொஞ்சம் பணம், பலம் படைத்தவர்கள், இல்ல ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்காக ஒரு குகைய வெட்டி குடுத்து, அந்த குகையில ஒரு சின்ன படுக்கை படுக்கிறதுக்கு அந்த கல்லுலேயே ஒரு பிளேஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. கூடவே இந்த மழை வந்துச்சுன்னா, கொஞ்சம் தண்ணி தேங்கறதுக்காக
ஒரு சின்ன அ ஒரு குழி மாரியும் செட் பண்ணி குடுத்துருக்காங்க. இன்னைக்கும் பல இடங்கள்ல தமிழகத்துல அதுக்கான இடங்களும், சான்றுகளும் இருக்குன்னு கூட சொல்லலாம். இவங்க படுக்கிற இந்த இடம் தான் பள்ளி அறைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பள்ளி அறைன்னு சொல்லும்போதே, நான் எத பத்தி பேச போறேன்னு நீங்க ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கல்வி நிலையங்கள நம்ம பள்ளிக்கூடம்னு சொல்லி தான் மென்ஷன் பண்றோம். இந்த பள்ளிக்கூடங்கள் இங்கருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமணர்கள் தங்கக்கூடிய அந்த பள்ளி அறையிலேயே மாணவர்கள் வந்து கல்வி கத்துக்கிறாங்களாம். ஸோ சமணர்கள் அந்த டைம்ல நெறைய பேருக்கு கல்வி அறிவ சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ அங்க வந்து அந்த பள்ளி அறையில அவங்க தங்கிட்டு இருக்க அறையில வந்து குழந்தைங்க, இல்ல மாணவர்கள் வந்து கத்துக்கிட்டு போனதால, பள்ளிக்கூடம் அப்படின்னு மாறியிருக்காம். இதுல ஆண் துறவிகள் மட்டும் இல்ல, பெண் துறவிகளும் இருந்திருக்காங்க. ஸோ இவ்ளோ விஷயங்கள் இங்க நடந்திருந்தாலும், சமணர்கள் தமிழகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. சமண மதம் தமிழகத்துல படிப்படியா குறைஞ்சதுக்கான காரணம், இல்ல அத ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கான காரணமா இருந்தது. சமண துறவிகளுடைய ஒரு பயங்கர கட்டுப்பாடான அந்த துறவற வாழ்க்கைன்னு சொல்லலாம். இந்த மதம் எப்படி ஒரு பக்கம் குறைஞ்சுகிட்டு இருந்ததோ, இல்ல ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்ததோ, இன்னொரு பக்கம் சைவ மதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாவும், மக்கள் பின்பற்றக்கூடியதாவும் மாறிக்கிட்டு இருந்துச்சு அதே காலகட்டத்தில. சைவர்கள்ல ஒருவரான திருநாவுக்கரசரும் ஒரு பீரியட்ல சமண துறவியா இருந்திருக்கிறாரு. துறவறம் மேற்கொண்டிருக்காரு. ஆனா, அப்படி மேற்கொண்டதையே அவரு வந்து, "நான் அத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன், வெட்கப்படுறேன்" அப்படின்னு கூட அவரு சொல்லியிருக்காரு. அதுல ஒரு லைன் கூட சொல்லியிருப்பாங்க. "குவிமுலையார் நகை நாணாது உழதர் வேனை" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி நிர்வாணமா சமண துறவிகள் சாப்பாடு கேட்டு ஊர் பக்கங்கள்ல, இல்ல வீடு பக்கங்கள்ல வரும்போது, பெண்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு, கேலி பண்ணிக்கிட்டு, இல்ல பயந்துட்டு வீட்டு கதவ சாத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் நான் என் வாழ்க்கையில ஃபேஸ் பண்றத நெனச்சு, இப்பவும் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன், ஃபீல் பண்றேன், வெட்கப்படுறேன் அப்படின்னு வந்து அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு, சைவரா ஆனதுக்கு அப்புறமா. ஸோ இந்த சைவர்களையும், சமணர்களையும் பத்தி பேசும்போது, இத பத்தி நம்மளால இத சொல்லாம கடந்து வரவே முடியாது. அதுதான் கழுமரம். அதாவது இந்த சமண துறவிகள் வந்து சமணத்திலருந்து மாறணும், இல்ல சமண துறவிகளா இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவங்கள வேண்டாம்னு சொல்றதுக்காகவோ, இல்ல இன்னும் சில பல காரணங்களுக்காகவோ, கழுமரம் அப்படிங்கிற விஷயத்துல ஏத்திருக்காங்க. அதாவது ஒரு கூர்மையான ஒரு ஒரு மரம்னு சொல்லலாம். அந்த மரத்துடைய பாகத்த நட்டு வச்சு, அதோட எட்ஜ ரொம்ப கூர்மையாக்கி, எண்ணெய் தடவி, அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா அவங்களுடைய ஆசனவாய் வந்து அந்த கூர்மையான அந்த இதுல இருக்கிற மாதிரி அவங்கள உட்கார வச்சு, மெல்ல மெல்ல அவங்கள வந்து கொன்றுக்காங்க. இந்த மாதிரியான கழுமரம் ஏற்றுதல் சமணர்களுக்கு நெறைய நடந்திருக்கு. நம்ம தமிழகத்துல இத பத்தி எனக்கு இந்த கழுமரம் விஷயம், இந்த சமணர்கள், சைவர்கள பத்தி படிக்கும்போது, இன்னும் நெறைய இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம படிக்கணும் வரலாறு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் தெரிஞ்சதுன்னா, ப்ளீஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி அதாவது நம்ம வரலாறு ரிலேட்டடான புத்தகங்கள நெறைய படிச்சதில்ல. உண்மையாவே நான் அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன். நெறைய படிச்சிருக்கணுமோ அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது. ஸோ இந்த புத்தகம் யாரெல்லாம் வரலாற தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் அறியப்படாத தமிழகம் படிச்சதுக்கு அப்புறமா, என்னால வேற புத்தகங்கள் ஒரு ஃபிக்ஷன்ல டக்குன்னு போகவே முடியல. அந்த புத்தகங்கள் எனக்கு நான் இத என்ன பர்ப்பஸ்க்காக படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ள ஏற்படுத்துது. நான் இத பத்தி தொடர்ந்து பேசினேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன். தாலிங்கிற ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு நம்ம தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு கலாச்சாரமா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது தாலி. ஸோ இந்த தாலி நம்ம தமிழகத்துல அன்றைய காலகட்டத்துல மக்கள் கிட்ட இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஆதார சான்றுகளே இல்லையாம். தாலிங்கிற ஒரு விஷயமே எங்கேயுமே யாருமே மென்ஷனே பண்ணல. ஒரே ஒரு இடத்துல தாலிய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா, அது பெண்கள் கழுத்துல அணியிற தாலி கிடையாது. அரைஞாண் கயிறுல குழந்தைங்களுக்கு கட்டக்கூடிய ஐம்படை தாலிய பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல என்னெல்லாம் கட்டுவாங்கன்னா, நாய், சாவி, தாயத்து, காசு, அரசிலை இந்த மாதிரியான உருவங்கள இணைத்து கட்டுற ஒரு ஐம்படை தாலிய மட்டும் தான் நம்மளால பழைய நூட்கள்ல இருந்து, இல்ல சான்றுகள்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. மத்தபடி பெண்கள் அணியிற மாதிரியான தாலிய பத்தி எங்கேயுமே யாருமே மென்ஷன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த சேலைங்கிற ஒரு விஷயமும் கிடையாதாம். இந்த கான்செப்ட்டே நம்மகிட்ட கிடையாதாம். அதாவது அதாவது இடுப்புல இருந்து முழங்காலுக்கு மேல வரைக்கும் கீழ் ஜாதியினர், கீழ் ஜாதியில யாரெல்லாம் வந்து வகுத்து வச்சிருக்காங்களோ அவங்கலாம் கட்டணும். முழங்காலுக்கு கீழ வரைக்கும் மேல் சாதியினர், இல்ல யாரெல்லாம் மேல் சாதியினரா அன்னைக்கு காலகட்டத்தில வகுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கலாம் உடை உடுத்திருக்காங்க. அப்போ இந்த சேலைங்கிற விஷயம் எப்படி வந்துச்சு? இல்ல ஆண்களுக்கு மேல சட்டைங்கிற விஷயம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம கூட இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு.
அ தெலுங்கு பீப்பிள் இருக்காங்க இல்லையா? தெலுங்கு மக்கள் வந்து அந்த காலத்துல நம்மளோட உறவாடி, அவங்களுடைய முக்கியமான ஒரு உடையா இருந்திருக்கிற சேலை வந்திருக்காம். ஆனா, இதுல ஒரு டிஃபரண்டான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம எல்லாரும் லெஃப்ட் சைட் தானே கட்டுறோம். ஆனா, அந்த பீரியட்ல இல்ல நெறையா தெலுங்கு மக்கள் வந்து ரைட் சைட்ல அவங்களுடைய சேலைய இப்டி கட்டுவாங்களாம். அந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்திருக்கு. அப்டின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் ஒரு சில பேர் வலது பக்கத்துல தான் சேலைய வந்து உடுத்துறாங்க. ஆனா, நெறைய மக்கள் வந்து இடது பக்கங்கள்ல சேலைய உடுத்துறாங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு படிக்கும்போது, அப்ப சேலை நம்மளோடது கிடையாதா? நம்ம தமிழகத்துக்கானது இல்லையா? இல்ல நம்ம அத மேக் பண்ணலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இது ஏற்படுத்துச்சு. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலா தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிறு தெய்வங்கள பத்தியும், நாட்டார் தெய்வங்கள பத்தியும் நெறைய விஷயங்கள இந்த புத்தகத்துல பரமசிவன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னா, அப்ப நீங்க ஏன் இந்த புக்க படிக்கணுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்துரும். அதனால நான் இந்த இடத்திலேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெறைய விஷயங்கள பத்தி நானும் எனக்கு தெரிஞ்சதையும், என் மனசுல தோணுனதையும் இந்த புத்தகத்துல நான் படிச்சதையும் சொல்லிட்டேன். இனிமேட் நீங்க தான் சொல்லணும். இந்த புத்தகத்த படிச்சிருக்கீங்களா? படிச்சம்போது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்த இந்த புத்தகம் ஏற்படுத்துச்சு? அண்ட் இதே மாதிரி இன்னும் என்னென்ன புத்தகங்கள படிக்க நீங்க ஆசையா இருக்கீங்க? இல்ல நீங்க சாரா இந்த புத்தகத்த படிக்கணும் அப்படின்னு எனக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ற புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நெறைய புத்தகங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நரேட்டட் பை சாராவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவோட இல்ல வேற ஒரு புத்தகத்தோட சீக்கிரமாவே வந்து உங்கள மீட் பண்றேன். Until then signing off, this is Sarah. Bye.